உங்க கணவரே உங்களை பத்தி பேசியிருக்காருப்பா. நிர்மலா சீதாராமனுடைய சீதாராமன், அந்த ராமன் உங்களை பத்தி பேசியிருக்காருப்பா. அப்படிப்பட்ட ஆளா நீங்க வந்து மற்றவங்களை பத்தி பேசுறது, நாகரிகத்தை பத்தி பேசுறது? உங்க வீட்டுல கேளுங்களேன், உங்களை பத்தி அவர் என்ன சொன்னார், உங்க பட்ஜெட்டை பத்தி என்ன சொன்னார்? சீதைக்கு கொடுத்த இழைக்கப்பட்ட அநீதியை கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? பேர் வச்சிருக்க சீதாராமன். இப்போ வந்து ஜெயலலிதா நடந்த அநீதியை பத்தி கேட்கிற, அதைத்தாம அந்த பழமொழி சொல்றான். பொம்பளை சிரிச்சா போச்சு, தொகைகளை விரிச்சா போச்சுன்னு காரணம். பொம்பளை சிரிச்சா அந்த வம்சமே அழிஞ்சு. அதே தான் அன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்தது. தமிழ் வந்து ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னவரோட புகைப்படத்தை தான் நீங்க எல்லா இடத்துலயும் மாட்டிட்டு எல்லா இடத்துலயும் வந்து அவருக்கு கௌரவம் பண்ணி அவரை சிறப்பிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அது அவங்களுக்கு புத்தியில உரைக்குதான்னு கேட்கலான் இருக்கேன். காட்டு மிராண்டி மொழின்னு ஏன் சொன்னாரு? பழமையா இருக்குதுரா. அறிவியலுக்கு இன்னைக்கு அறிவியல் வந்து என்னென்னமோ ஆகிட்டு இருக்குது. அதையெல்லாம் வச்சுக்காம இன்னைக்கு இலக்கணம் இலக்கணம் பேசிக்கிட்டு காட்டு மிராண்டி மொழியாக வச்சுக்கிட்டு இருக்க. உருப்பிட மாட்டா தமிழ். தமிழை வளர்த்த பாருங்கடா. அதை முன்னே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மாமியில் விடுவாங்களா? மேலையும் கட் பண்ணிட்டாங்க, கீழே கட் பண்ணிட்டாங்க. காட்டு மிராண்டி மொழி அதை மாத்திரம் சோவெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க.